இங்க ஆன்சோவும் பாம்சாக்கும் ஹீரோவை தேடி ரோடோட சுத்திட்டு இருப்பானுங்க. எதுக்காகன்னு பார்த்தா போன பார்ட்ல ஹீரோவை அடிக்கிறதுக்காக புள்ளி பாய் கேங் பசங்களை கூட்டிட்டு வந்து ஹீரோவை மிரட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருப்பான். இப்போ ஹீரோவை காப்பாத்துறதுக்காக தான் இவங்க 2 பேர் ரோடோட சுத்திட்டு இருப்பானுங்க. இங்க குடிமகாரன் ஹீரோவை போட்டு அடிச்சிட்டு இருப்பான். இப்போ பக்கத்துல இருந்த பொண்ணு நீ வெளியே போய் யாரும் உள்ள வராத மாதிரி பாத்துக்கோன்னு சொல்லி போக சொல்லுவான். பொண்ணும் என்னடா எல்லாம் குழந்தை மாதிரி பண்றீங்க, இத்தனை அடிச்சான்னு சொல்லி அவனை அடிக்கிறதுக்காக எத்தனை பேர் போறீங்க, சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க நான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுவா. அப்போ புள்ளி பாய் இவன் கையை உடச்சிரு, இவன் இதுக்கப்புறம் படிக்கவே கூடாது அப்படின்னு பக்கத்துல இருந்த குடிமகாரங்க சொல்லிட்டு இருப்பான். ஹீரோ இதெல்லாம் கேட்டு பயங்கரமான பிளான் போட்டிருப்பான் இவனுங்களை அடிக்கிறதுக்காக. லெஃப்ட்ல 3 பேர் இருக்கானுங்க, ரைட்ல 2 பேர் இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரையும் நான் ஏற்கனவே அடிச்சிருக்கேன். அதனால இவனுங்க கிட்ட சண்டை போடுறது பார்த்தா இவனுங்க என் பக்கத்துலயே வரமாட்டானுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி என் எதிரில இருக்கிற இவனை முதல் அடி, அவன் என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிடணும். அடி எந்த இருக்கணும், சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்துட்டு எதை யூஸ் பண்ணி அடிக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டுருப்பான். குடிமிகாரன் சரி இதை சீக்கிரமா முடிச்சிடலான்னு சொல்லி ஹீரோ அடிக்க ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற பெண்ணை எடுத்து குடிமிகாரனை குத்தலான்னு சொல்லி வருவான். ஆனா அவன் கையை பிடிச்சிருவான். டேய் இந்த 5 ரூபாய் பெண்ணை வச்சாடா என்ன குத்தலான்னு வந்த இவன் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ பாக்கெட்ல இருந்த போன் எடுத்து குடிமிக்காரன் கழுத்திலே பக்கத்துல இருக்கிற பூத்தொட்டி எடுத்து தலையிலே மண்ணை சுத்தி இருக்கிறவங்க மேல எல்லாம் போட்டுருவான். கீழே பக்கெட்டை வச்சு புள்ளி பாயை கீழே தள்ளி விட்டுருவான். எல்லாரையும் அடிச்சுட்டு யாரு இருக்கான்னு பார்த்தா கடைசியில ஹீரோ கிட்ட அடி வாங்கின அந்த 2 பசங்க தான் இருப்பானுங்க. வழி விடுங்களான்னு சொல்லி அவங்களை மிரட்டுவான்.